ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெஹந்தி ஸ்டென்சில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய பேபி ஷவர் 5th மந்த் ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டிருந்தேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட மெஹந்தி ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, இது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட இதில் எல்லா ஸ்டாக்குமே அவைலபிளாக இருக்குது. நிறைய கேட்லாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஷவர் மட்டும் இல்லாமல் வெட்டிங்க்குமே இருக்குது. ப்ளஸ் கிட்ஸு டிசைன்ஸுமே அவைலபிளில் இருக்குது. இதே மாதிரி மெஹந்தி ஸ்டிக்கர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய கேட்லாக்ஸ் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல்லையுமே இதுக்கப்புறம் நான் டிசைன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே. அதை பார்த்துமே நீங்கள் இது பண்ணலாம். ஸ்டார்டிங் 30 ரூபீஸ்லேருந்தே நம்மக்கிட்ட ஸ்டென்சில்ஸ் அவைலபிளில் இருக்குது. நான் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுற வீடியோஸு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். இதில் நமக்கு இப்போ எனக்கு 5th மந்த் அப்படின்றதால மட்டும்தான் நான் பேசிக்காக நான் போட்டிருக்கேன். இப்போது நிறைய பேர் நிறைய பேருக்கு டவுட் வரலாம், நீங்களே மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறீங்க, போடுறீங்க, பட் போட்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. மெஹந்தி என்னால் உட்காந்து போட்டுக்கிற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அந்தளவுக்கு உட்கார முடியல 5th மந்தில். ஸோ அதனால் நான் மெஹந்தி ஸ்டென்சில்ஸாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இதை போட்டது மெயினாக. நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே மெஹந்தி ஸ்டென்சில்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா கஸ்டமர் பேபி இது கேட்குறதால சரி இந்த மாதிரி பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி. ஸோ உங்களுக்குமே இதுக்கான வீடியோ தான் இது. இதில் நம்ம ஹோல்சேல்லையுமே கொடுத்துட்ருக்கோம், ரீசேல்லிங்கும் ப்ளஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணும் அப்படின்றவங்க மேலே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிசைன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் ஃபுல்லாக ஷீட்ஸ் நமக்கு தேவையான அளவு ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஹேண்டில் ரொம்ப ஈஸியாகவே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இன்ஸ்டன்ட் மெஹந்தியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்கானிக் மெஹந்தியுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங் மெஹந்தி, எந்த மெஹந்தி வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு கொஞ்சம் உடனே முடியணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்ட் மெஹந்தி நார்மலாக மேஜிக் கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மெட்டர்னிட்டியாக இருக்கீங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மேஜிக் கோன் நிறைய பேர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட்ஸ் வரும் எல்லாருக்குமே. மேஜிக் கோன் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம ஃபுல்லாக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் முன்னாடி நம்மளோட கையில் சும்மா ஒரு லைட்டாக ஒரு லைனோ இல்லை 2 லைன்ஸோ போட்டு ஏதாச்சும் அலர்ஜியோ இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு தான் மேஜிக் கோன் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மெயின் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி அப்படின்னா மட்டுமே மேஜிக் கோன் யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் மேஜிக் கோன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய 5th மந்த் பேபி ஷவருக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் மெயினாக. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டேஸ் முன்னாடியே கையில் வச்சு பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே ஆகலை. ஸோ அதனால் நான் அதையே கண்டினியூ பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஃபுல் அவுட்புட் வீடியோவும் ஃபோட்டோவும் நான் எண்டிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே இருக்குது, ஸ்டென்சில்ஸ் குரூப் லிங்க்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி டிசைன்ஸ் அப்லோட் எல்லாமே அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் தனித்தனியாக எடுத்து தான் ஃபுல்லாக மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ தனித்தனியாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் அதில் மேலே இருக்க லேயரை பொறுமையாக எடுத்துகிட்டு கையில் வச்சு தான் பண்ணணும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி அதை வைக்கிறேன், ஃபிட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்றது கிளியராக தெரியும். நான் ஷார்ட்ஸ்லேயுமே கூடிய சீக்கிரத்தில் சிம்பிளாக எப்படி அதை அட்டாச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ கண்டிப்பாக போடுறேன். எல்லாமே அஃபோர்டபுள் லோ பட்ஜெட்டில் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டென்சில்ஸு. நிறைய பேர் ஸ்டென்சில்ஸ் கேட்டதால தான் இப்போது நம்ம அது ஸ்டாக்கே எடுத்திருக்கோம். எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணுறேன். யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணுறேன்.
ஃபுல்லாக வந்து நான் எப்படி பண்ணேன்றதை பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து ஃபுல் அவுட்புட்டு. நல்லா வந்திருந்தது. நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.